அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்சியை வளர்க்குறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்சியை வளர்க்குறதுக்கு ரீல்ஸ் போட்டால் போதும். இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்மளும் பூரா ரீல்ஸ் போடுங்க. ஒரு மாவட்ட செயலர் ரீல்ஸ் போடுங்க. ரீல்ஸ் போட்டு நம்ம வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. இவர்களுடைய அறியாமையை காட்டுது. அதாவது ஒரு அண்ணா வந்து அன்றைக்கி தன்னுடைய தம்பிகளை தன் பேச்சாற்றலால் ஈழ்த்தார். எம்ஜிஆர் தன்னுடைய ஒரு ஆற்றலால் ஈழ்த்தார். சினிமா கவர்ச்சி ஆற்றல்னால் ஈழ்த்தார். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அந்த தைரியமான முடிவால் அப்படிங்கிறனால ஈர்த்தார். அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம், தன்னிச்சையாக ஒரு கூட்டம் உள்ளே வரணும், இளைஞர்கள் வரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு 4 பேருக்கு தான் மட்டும் தன்னிச்சையாக கூட்டம் கூட்டுறாங்க. ஒன்று அண்ணன் திருமாவளவன், நைட்டு 1 மணி 2 மணிக்கு போனால் கூட அந்த கட்சி நிர்வாகிகள் பெருமளவில் திறந்து நிற்கிறாங்க. அவர் கூட்டம் போட்டால் லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க. 2வது அண்ணாமலை, சீமான், அதற்கு படியாக விஜய் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காரு. கோயிலுக்கு போகிறாரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாரு. அடுத்த மாநிலம் கர்நாடகாவில் ஒரு பெரும் கூட்டம் சேருது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. கர்நாடகாவில் ஒரு பெரிய கூட்டம் அவரை பார்ப்பதற்காக சேர்றாங்க, டெல்லியில் சேர்றாங்க. அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு வசீகரம் அவர் மக்கள்கிட்ட கவர்ந்து இழுக்குது. ஒரு பெரிய கூட்டமாக சேருது, கூட்டம் ஓட்டாக மாறுது, ஆட்சியை பிடிச்சிட்டார். இது இயற்கையாக சேர்ந்த கூட்டம். அப்போ இந்த 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்க இளைஞர்களுக்கு அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அவர்களுக்கு பிடிக்கல, அந்த அரசியல் பிடிக்கல. அப்போ விஜயின் பக்கம் இந்த ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க. சில பேர் அண்ணாமலையின் பக்கம் போகிறாங்க, சில பேர் திருமாவளவன் பக்கம் போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே பிரிஞ்சு போயிருக்காங்க. அதிமுகவுக்கு அந்த இளைஞர்களை வசீகரிக்கிற, இளைஞர்களை கவர்ந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு.